காலையின் அழகிய ஒளியில் ஒரு கோயிலின் மணிச்சத்தம் ஒலிக்கிறது. இங்கே ஒரு வெறும் விழாவிற்கு அப்பாற்பட்ட ஒன்று நடைபெறுகிறது. ஓர் உணர்வின் வெளிப்பாடு, பக்தியின் உச்சம், தியாகத்தின் பரிமாணம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தைப்பூசம் என்பது வெறும் திருவிழா அல்ல, அது ஓர் உணர்வு. அது நம் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் ஓர் அழைப்பு, நம் ஆன்மாவின் குரல். தைப்பூசம் வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது ஓர் உணர்வு. இருள் மறையும் முன்பே ஒளி பிறந்து விட்டது. வலியின் மழையில் ஆனந்தம் மலர்கிறது. சிந்தும் இரத்தத்திலும் நன்றி பொங்குகிறது. ஒவ்வொரு மணியாலும் ஒவ்வொரு அடியாலும் அவர்கள் ஒரு சபதத்தை நிறைவேற்றுகிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் என் குடும்பமா? என் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை இல்லை. இவர்கள் அனைவரும் முருகனின் பிள்ளைகள். அவரின் கருணை நம்மை ஒரே குடும்பமாக்கிவிட்டது. வாழ்க்கையில் நாம் தனியாக வரலாம், ஆனால் முருகன் நம்மை தனியாக விடமாட்டான். இங்கே வலிமை இருக்கிறது, இங்கே தியாகம் இருக்கிறது, இங்கே மகிழ்ச்சி இருக்கிறது. வலி நம் உடலை மட்டும் தாக்கலாம், ஆனால் நம் மனதை அது உடைக்க முடியாது. நம்பிக்கை இருக்கிற வரை நம் கால் தடம் முறியாது. வலி வழியாக வலிமை இருக்கிறது, கண்ணீர் வழியாக நம்பிக்கை இருக்கிறது. முருகா, நீ யுத்தத்தின் கடவுள் மட்டுமல்ல, நீ எங்கள் பாதுகாவலனும். வாழ்க்கை எனும் போரில் எங்களை கைவிடாதே. எந்த கடினமான பயணத்திலும் எந்த துயரத்திலும் நீ எங்கள் அருகில் இருப்பாய். அது மட்டுமே எங்களுக்கு போதும். தியாகம் மூலம், பக்தி மூலம், அன்பின் மூலம் நம் அமைதியை காண்கிறோம். தியாகத்தில் அமைதி இருக்கிறது, பக்தியில் வலிமை இருக்கிறது, அன்பில் நம் முழுமை இருக்கிறது. முருகா, உன்னதமாக்கும் வழியில் எங்களை அழைத்துச் செல். நம்பிக்கை இருந்தால் எந்த போராட்டமும் பெரியதல்ல.